பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றும் ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 49ஆம் அதிகாரம் 4வது வசனத்தின் கடைசி பகுதி. என் பலன் என் தேவனிடத்திலும் இருக்கிறது என்று சொன்னேன். என் பலன், பலன் இல்ல, பலன். பலன் என்று சொன்னால் பிரதிபலன். நான் செய்த காரியங்களுக்கு பிரதிபலன் அது எங்க இருக்குதா? என் தேவனிடத்தில் இருக்கிறது என்று சொன்னேன். தீர்க்கதரிசி இப்படியாய் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, நம்ம கூட அநேக வேளைகள்ல அப்பா என்னுடைய பிரதிபலன் என்ன? நான் இப்படிலாம் ஓடினனே, உங்களை நம்பினனே, உங்க சமூகத்துல முழங்கால் நின்னனே, அழுதனே, ஜெபித்தேனே, பிரதிபலன் என்ன கேட்கிறோம்ல. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், உன் பலன், பிரதிபலன் என்கிட்ட இருக்கு. ஒரு நாள் ஆபிரகாமுடைய தரிசனத்திலே தேவன் தோன்றி சொன்னார், ஆபிரகாம், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். உன்னுடைய பிரதிபலன் நான் தான் ஆபிரகாம். பிரியமானவர்களே, ஆபிரகாம் கூட சற்று சந்தேகப்பட்டு சொல்லுகிறார், எனக்கு பிள்ளை கூட இல்லையே, என்ன பிரதிபலன் செய்ய போறீங்க? அதற்கு தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாம், நீ உன் பட்டணத்தையும் உன் இனத்தாரையும் உன் தேசத்தையும் விட்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீ புறப்பட்டபடியால் வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்க்கிலும் அதிகமாய் உன் சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் நீ பரதேசியாய் தங்குகிற இந்த தேசத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொள்வார்கள். பிரியமானவர்களே, தேவன் வாக்கு கொடுக்கும் போது ஆபிரகாமுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. ஆனா பிரதிபலன் வந்ததல்லவா? ஒரு விசை ஒரு அருமையான மக என்கிட்ட ஜெபம் பண்ண வந்தா. அவ வாலிப வயதுல தேவனுக்காக அதிகமா ஊழியம் செய்த பிள்ளை. எனக்கு தெரியும். அவ சொன்னா, அக்கா, நான் எவ்வளவு ஊழியம் செய்தேன்க்கா, எவ்வளவு ஊழியம் செய்தேன் தேவனுக்காக. என் வாலிப வயசுல நான் ஓடுனனே, இப்ப பாருங்க, எனக்கு மன வளர்ச்சி குன்றிய குழந்தை பிறந்திருக்கு. பிரியமானவர்களே, அந்த பிள்ளையை தூக்கிட்டு வந்திருந்தா. குழந்தைக்கு காலை ஊன முடியல, 2 காலும் சூம்பி இருந்தது, வாயிலிருந்து எச்சி ஒழுகிக்கொண்டே இருந்தது. அவளால பேச முடியல, கழுத்து நிக்கல, தொங்கிக் கொண்டிருந்தது. வயசு 2.5, ஆனா கழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. ஒரு 3 மாச குழந்தை மாதிரி கழுத்து தொங்கிக் கொண்டிருந்தது. பிரியமானவர்களே, அவ என்கிட்ட கேட்டா, நான் என்ன செய்வேன்? எனக்கு என்ன பலன் கிடைச்சது? நான் ஜெபித்த பொழுது தேவன் சொன்னார், இந்த பிள்ளையை நான் தொட்டு குணமாக்குவேன் சொல்லு. உண்மையிலே நான் பயந்துட்டேன். தேவன் தான் சொல்றாரா அல்லது நம்ம அவசரப்பட்டு எதுவும் நினைக்கிறோமா? மறுபடியும் தேவன் சொன்னார், இந்த பிள்ளையை நான் சோமாக்குவேன் சொல்லு. பிரியமானவர்களே, நான் அவட்ட சொல்லிட்டேன். அதே போல என்ன நடந்தது தெரியுமா? பிள்ளையோட தலை நின்றுச்சு, எச்சி ஓடுறது நின்றுச்சு, கால் சூம்பின கால்கள் சதை பற்று உண்டாயிற்று, கால்கள் வளர்ந்தது, பலப்பட்டது. பிள்ளை நிற்க ஆரம்பிச்சா, பேச ஆரம்பித்தாள். பள்ளியில சேர்த்தாங்க, முதல் மாணவியாய் காணப்படுகிறாள். பிரியமானவர்களே, குமாரனுக்காக நாம் செய்த ஒரு காரியம் கூட, பிதாவினுடைய ராஜ்யத்திற்காக நாம் ஓடின ஒரு ஓட்டம் கூட, அது பலன் இல்லாமல் போகாது. நம்முடைய பிரதிபலன் எங்க இருக்கு? அவரிடத்தில் இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்கிற நாட்கள் வந்து விட்டது. பிரியமானவர்களே, நீங்க கவலைப்படாதீங்க. பிரதிபலனை கொடுக்கிறவர் உங்களுக்கு நியாயம் செய்வேன் என்று சொல்லுகிறார். சந்தோஷமா இருக்கீங்களா? நிச்சயமாய் அவருடைய சமூகத்தில் இருந்து நீங்கள் எதிர்பார்ப்பதை விட அதிகமான பிரதிபலன் கடந்து வருகிறது.
பெற்றுக்கொள்வோமா? இன்று உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அருமையான எங்கள் அன்பு ரட்சகா, ஆவியானவரே, நீ உழைத்ததின் பலன், நீ ஓடினதின் பலன், நீ எனக்காக வைராக்கியமா நின்னியே அதன் பலன், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தினியே அதன் பலன், ஜபத்தில் தரித்திருந்தாயே அதன் பலன், வேதத்தை தியானித்தாயே அதன் பலன், அது என்னிடத்தில் இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிறது. நீ எதிர்பாராத அளவுக்கு அது அதிகமாய் காணப்படும். நீ ஆச்சரியத்தினால் அதிசயப்பட்டு பூரித்து போவாய் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் அப்பா, உம்முடைய கரத்தில் என் பிள்ளைகளை கொடுக்கிறேன். அவர்களுடைய விசுவாசம் கெட்டு போகாதபடி இந்த வார்த்தையை அப்படியே நிறைவேற்றி நீ கொடுப்பதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஆமென்.